மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியர்களுக்கு மத்திய அரசு முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வருகின்றன. மேலும் அமெரிக்காவுடன் இஸ்ரேல் மீண்டும் இணைந்து செயல்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளதால் அப்பகுதிகள் பாதுகாப்பு சூழல் மேலும் பதற்றமடைந்துள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கு யாரும் தற்போது பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் ஈரானில் ஏற்கனவே உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பு கருதி விரைவாக அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த சில நாட்களாக ஈரான் முழுவதும் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வன்முறை மற்றும் பதற்றம் அதிகரித்து உள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே ஈரானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள இந்தியர்கள் தங்களது பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும். அந்நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சீராகும் வரை பயணத்தை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது ஈரானில் தங்கியுள்ள இந்தியர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக முடிந்தவரை விரைவில் அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. அங்கு தொடர்ந்து தங்க இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உள்ளூர் செய்திகள் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானின் தெற்கு கடலோர பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் இதுவரை இந்திய தூதரகத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்யவில்லை என்றால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் இந்திய தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் இணையதளத்தில் வெளியாகும் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து அடுத்தடுத்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.